பீட்சா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஷவர்மா, ஃப்ரைடு சிக்கன், இந்த பேரெல்லாம் கேட்கும் போதே உங்க நாக்குல எச்சு ஊறுது தானே. இந்த சாப்பாடெல்லாம் யாரும் வேணானே சொல்றது இல்லையே. மிட் நைட்ல இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னே ஹோட்டலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடுறதோட எஃபெக்ட் இப்ப தெரியாது, போக போக தான் தெரியும். என்னமா இப்படி பண்றீங்களாமா? சரி, இது வரைக்கும் சாப்பிட்டோம், இனிமேலாவது நம்ம உடம்புக்கு ஏத்தது சாப்பிடலாமே. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான், என்னால தாங்க முடியல. இது அட்வைஸ் எல்லாம் இல்ல, ஒரு அக்கறையோட ஆலோசனை கொடுக்கறதுக்கு இப்ப நம்மளோட இணையறாங்க சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். சரும சுருக்கம்லாம் வராம நீங்க தடுக்கணும் அப்படின்னீங்கன்னா எண்ணெயில வறுத்த பொரித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தல் பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அறவே நீக்கணும். காய்கறி கீரை வகைகளை உணவுல நிறையா சேர்த்துக்கணும். உங்க தூக்கம்ங்கிறது 6-8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். இரவு நேரங்கள்ல நிறைய நாழி செல்போன், டிவி இதெல்லாம் பார்க்காம இருக்கணும். அது கண்ணுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றதுக்கு அதிகமான காரணங்களை உருவாக்கிடும். அதனாலதான் இரவு நேரத்துல படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால செல்போன், டிவி இதெல்லாம் பார்க்காதீங்க. தேனுங்க, இது இயற்கை நமக்கு அளித்த அமிர்தம். ஒண்ணுமே இல்ல, தேனை காலையில எழுந்த உடனே டிகாஷன் போடுறப்ப முகத்துல தேய்ச்சிடுங்க. நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறப்ப கழுவினா போதும், முகம் பளபளப்பா இருக்கும். உங்க முகம் நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கும். தேன் இல்லையா, குடிக்கிற பால் இருக்குல்ல, பாலை காய்ச்சறதுக்கு முன்னால ஒரு பஞ்சை வச்சு அந்த பால்ல தோச்சு முகத்துல தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்க முகம் அழகா இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். வேனல் கட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நுங்கு அதற்கு மிகச்சிறந்த மருந்து. நுங்கு சொலை அதை மசிச்சு எங்கெங்க வேனை கட்டி இருக்கோ அங்கெல்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வேனை கட்டி கண்டிப்பா குறையும். இளநீரை வச்சு நீங்க மூஞ்சி கழுவலாம். என்ன டாக்டர், விக்கிற விலைக்கு இளநீரை வச்சு மூஞ்சி கழுவ சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் என் காதுல விழுறது. ஆனா ஒரு பியூட்டி பார்லருக்கு போனீங்க அப்படின்னா பார்லர் சார்ஜ் எவ்வளவு பண்ணுவாங்கன்னு பாத்துக்குங்க. இளநீரை வச்சு நீங்க மூஞ்சி கழுவணும்னு இல்ல, பஞ்சால தொட்டு தொட்டு முகத்துல வச்சுட்டே இருங்க. அது ஒரு நல்ல முகப்பொலிவை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப மூஞ்சி கருமையா இருக்கா, தயிர் இருக்குல்ல, அதை வச்சு லேசா முகம் ஃபுல்லா தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா முகத்தோட கருமை ரொம்ப சீக்கிரமா மறையறத நீங்களே பார்த்துக்குவீங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு கஷ்டமே கிடையாது, செலவும் இல்லை. அதனால இந்த எளிய முறை வைத்தியத்தை நீங்க பின்பற்றி உங்க அழகையும் ஆரோக்கியத்தையும் பேணி காத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் திருச்சி பண்பலை 102.1.